கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 11:21 வாசிக்கும் போது, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரமாய் காக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீ ஒரு ஆயுதத்தை தரித்து நீ காணப்படும் போது உன்னுடைய குடும்பம் பத்திரமாய் காக்கப்படும். நாம் யாக்கேலை குறித்து தியானித்தோம். ஒரு கூடாராணியை எடுத்தாள், சிப்போராள் ஒரு கல்லை எடுத்தாள், ஒரு ஸ்திரீ இயந்திரத்தை எடுத்தாள், மீகாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சுரூபத்தை எடுத்தாள். இந்த நாளிலே கூட ராகாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவள் தன் குடும்பத்தை காக்கிறதற்காக பயன்படுத்தின ஒரு ஆயுதம் சிவப்பு நூல். வாசிக்கலாம். யோசுவா 1:20-21. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினே, ஆனால் நீங்கள் என் கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி வைத்தாள். ஹல்லேலூயா. அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுதல் திரும்ப மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிற வழியெல்லாம் அவர்கள் தேடியும் காணாதிருந்தார்கள். இந்த இடத்திலே ராகாப் என்ற வேசி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சிவப்பு நூலால் தன் குடும்பத்தையும் தன் ஜீவனையும் காப்பாற்றிக் கொண்டாள். எரிகோ வீழ்த்தப்படுவதற்கு முன்பாக கானானுக்குள் எரிகோ வழியாய் வரணும். ஆனா எரிகோ ராஜாவுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாம இருக்க ஒத்த பலன் உண்டு என்று சொல்லி, அதற்காக யோசுவா அவர்களை வேவு பார்க்கிறதற்காக 2 பேரை அனுப்புகிறார்கள். அந்த 2 பேரும் வேவு பார்க்கிறதற்காக அந்த தேசத்துக்கு எரிகோவுக்கு வரும்போது, இங்கு யாராவது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தார், ஆனால் இப்போதோ அவர் தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறாள். அதோ அந்த பாளையத்தின் ஓரத்திலே அந்த மேட்டிலே அவள் வீடு இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். உடனே அவர்கள் அந்த வீட்டுக்கு கடந்து போகிறார்கள். இந்த வேவுக்காரர்களை அவள் கண்டபோது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா, அவள் கேள்விப்பட்டது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரின் வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய, அவள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்யும்படி கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள் சொன்னார். நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நீங்களும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். உங்கள் தேவனை தவிர எங்களை யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்க, வேசிக்கு எவ்வளவு பாரம் இருந்துச்சு. இந்த வேசித்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும்னா, என் குடும்பம் விடுதலை ஆகணும், அது ஆண்டவராக கர்த்தர் மாத்திரமே தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் மிக மன உறுதியோடு அவர்களுக்கு உதவி செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ காக்க வேண்டுமானால் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்களை ஒரு சிவப்பு கயிற்றினால் கட்டி இறக்கி விடுகிறாள். பின்பு அந்த சிவப்பு கயிற்றையே அடையாளமாக அவள் வைக்கிறாள். அந்த சிவப்பு கயிற்று அடையாளமா இருந்தது நிமித்தம் எரிகோ அது இடிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு எரிந்து அது சாம்பலான பின்பு அந்த சிவப்பு கயிறு போடப்பட்ட அந்த வீடு மாத்திரம் காக்கப்படுகிறது. அந்த வீட்டிலே அந்த ராகாவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த குடும்பத்துக்குள்ளே கடந்து வந்து காக்கப்படுகிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவளுக்கு அந்த ரட்சிப்பை குறித்து எவ்வளவு விசேஷத்த தரிசனம் இருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வழி விலகி போகிறார்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் குடிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு இச்சையிலே போய் விழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் இச்சை, ஜீவனின் பெருமை, மாம்சத்தின் இச்சையில விடுகிறார்கள். ஆனால் இவளோ தன்னுடைய வாழ்க்கையில இருந்து அந்த பாவத்திலிருந்து தனக்கு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தவிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு மாத்திரம் அந்த ரட்சிப்பல்ல, தன் குடும்பமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் பிரயாசப்பட்டு தன் குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டிலே சேர்த்து வைக்கிறாள். அந்த சிவப்பு கயிறு அப்படியே அடையாளமா இருக்கிறது. எரிகோ வீழ்த்தப்பட்ட போது இந்த ராகாப் வீடு காப்பாற்றப்படுகிறது. அந்த சிவப்பு கயிற்றின் அடையாளத்தினாலே அவள் பயன்படுத்தின அந்த ஆயுதம் சிவப்பு கயிறு. அவள் தன் குடும்பத்தையே காப்பாற்றினாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது யோசுவா எல்லாவற்றையும்
அதை அழித்து தீர்த்த பின்பு ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வேவுக்காரர்கள், இவள் தான் எங்களை காப்பாற்றினாள், இவள் குடும்பம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது சொல்லும் போது யோசுவா சொல்லுகிறார், நீ இன்னைக்கு எங்களோடு கூட கானானுக்குள் பிரவேசித்து அந்த கானானிலே எங்கள் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களாக எங்கள் நடுவிலே நீயும் வாசம் பண்ணலாம். பாருங்க, ஒரு வேசிக்கு ஒரு ரட்சிப்பு மட்டும் கிடைக்கல, ஒரு ஒரு விடுதலை மட்டும் கிடைக்கல, இஸ்ரவேல் ஜனங்களோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைத்தது. அது மாத்திரமா, சல்மோன் தான் அந்த எரிகோ லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அந்த காலங்களை ஊதிய எரிகோவை சுற்றி கொண்டு வந்தார்கள். இப்படி கானானுக்குள் அவளுக்கு ஒரு இடத்தை கொடுக்க யோசுவா சொன்ன போது சல்மோன் என்ன செய்கிறான்? ஒரு லேவி கோத்திரத்திலே பிறந்தவன், பிரதான ஆசாரிய ஸ்தானத்திலே இருக்கிறவன், அந்த ராகாப்பை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். யூத கோத்திரத்திற்கே ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும், வேசியை திருமணம் செய்து கொள்கிறானா? ஆனால் அவளுக்கு இருந்த அந்த வாஞ்சை, அவளுக்கு இருந்த அந்த வைராக்கியம், தான் மாத்திரம் காக்க கூடாது, தன் குடும்பமும் காக்கப்பட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் அவளை முதல் விடுதலை செய்தது. இரண்டாவது, அந்த ஆயுதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவள் குடும்பத்தை காப்பாற்றினது. மூன்றாவது, கானானுக்குள் பிரவேசிக்க இஸ்ரவேல் ஜனவின் நடுவிலே வாசம் பண்ண கிருபை கிடைத்தது. நாலாவதாக சல்மோன் அவளை திருமணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுதுதான் மத்தேயு 1:45 அந்த வாக்களிக்கிற பட்டியலே அவள் கடந்து வருகிறார். சல்மோன் ராகாபை திருமணம் செய்கிறார். அந்த சல்மோனுக்கும் அந்த ராகாபுக்கும் பிறந்ததுதான் போவாஸ். அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறார். அந்த ரூத்துக்கும் போவாஸ்க்கும் பிறந்த ஓபேத். அந்த ஓபேதுக்கு பிறந்ததுதான் ஈசாய். அந்த ஈசாய்க்கு பிறந்ததுதான் தாவீது. அந்த தாவீதின் வம்சத்திலே, அந்த பெத்லெஹேமிலே, அந்த யூத கோத்திரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க கிருபை செய்தார். பாருங்க, அந்த சிவப்பு கயிறு எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தம் என்ற ஆயுதம். இந்த காலை வேளையிலே கூட உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நீ சத்தியத்தில் நிற்க வேண்டுமானால், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உன் பாவத்திலிருந்து, உன் அக்கிரமத்திலிருந்து, உன் மீறுதலிலிருந்து, உன் சாபத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமானால் நீ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அந்த ஆயுதத்தை நீ அறிக்கையிடும் போது, அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தும் போது, உன் வீட்டு நிலக்கால் மேற்சட்டத்திலே நீ பூசும் போது, அதை அறிக்கையிடும் போது எந்த சத்துருடைய வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாது. இந்த ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டால்தான் பரம கானான் ஆகிய பரலோகம் எருசலேம் சியோனுக்குள்ளே நீ நுழைய முடியும். அந்த இடத்திலே தான் மணவாளனாகிய கிறிஸ்து உன்னை மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நீ பெற்றிருக்கிற நீ இன்னைக்கு வழி விலகி போகாதபடி கர்த்தருடைய ஆயுதத்தை தரித்து கொண்டு உன் குடும்பம் பத்திரமாய் காக்கப்பட பிரயாசப்படு. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியில அப்பா, ராகாப்புக்கு கிடைத்த அந்த சிலாக்கியத்தை பார்க்கிறோமே. ஒரு வேசியாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, வேவுக்காரர்களை துணிச்சலோடு ஏற்றுக்கொண்டு தனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியத்திற்காக தன்னுடைய ஜீவனையும் பணைய வைத்து அவர்களுக்கு ஆண்டவரே இடத்தை கொடுத்து காக்கப்பட்டு அவர்களை பத்திரமாய் வழி அனுப்பி அந்த சிவப்பு கயிறை அடையாளமாய் வைத்து தானும் தன் குடும்பமும் ஒன்று சேர்ந்த இடத்துல இருக்க எரிகோ சுட்டரிக்கப்படும் போது இந்த குடும்பம் காக்கப்பட்டது மாத்திரமல்ல ஆண்டவரை, விடுதலை பாவத்திலிருந்து மீறுதலிலிருந்து விடுதலையானது மாத்திரமல்ல ஆண்டவரே, கானானுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே ஒரு இடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணி கிருபை செய்தீரே. சல்மோனை கணவனாய் கிடைக்க கிருபை செய்தீரே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஜீனியாலஜிலே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தீரே. இவ்வளவு பெரிய சிலாக்கியம் அந்த ஆயுதம் பயன்படுத்தினாலே இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களானால் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது, அறிக்கையிடும் போது எங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே பரம எருசலேம் சியோனுக்குள் பிரவேசிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.